கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தான் இன்றைக்கு அப்பா பேச போகிறாங்க. அதே நேரத்தில் ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், விசுவாசிக்காதனால என்ன கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு அப்பா உங்களோட கூட பேச போறாங்க. கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். பார்க்குற எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. இன்று அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை மார்க்கு 16:16. மார்க் 16 சாப்டர் வெர்ஸ் 16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அதுதான் முதல்ல சொன்னேன். விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்பா என்ன அற்புதம் செய்வாங்க, விசுவாசியாதவங்களுக்கு என்ன செய்வாங்க, அதுதான் இன்னைக்கு அப்பா உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறாங்க. அப்பா உங்களோடு கூட பேச போறாங்க. யோவான் 3:16. ஜான் 3rd chapter verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்பா அன்பா இருக்கிறன்னு வாயில சொல்ல, நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து நான் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ப்ரூவ் பண்ணி அப்பா நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இப்போ ஏசப்பாவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? முதலாவதாக நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதே யோவான்லே 6ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனம், ஜான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். அப்பா ஒரு வாட்டி சொன்னாலே போதும். இந்த அண்ட சராசரங்களையும் படைக்கும் பொழுது அப்பா ஒரே ஒரு வாட்டி தான் சொன்னாங்க, இந்த பூமி வா அப்படின்னு சொன்னாங்க. விருட்சங்கள் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது, எல்லாத்தையும் ஒரே வாட்டி தான் சொன்னாங்க. நோவா காலத்துல உலகம் முற்றிலுமாக அழிந்து போனது. அதுக்கப்புறம் திருப்பி அப்பா இந்த உலகம் வா, விருட்சங்கள் வா, மச்சங்கள் வான்னு சொன்னாங்களா? இல்லை. அப்பா ஒரு வாட்டி சொன்னதுனால இன்று வரைக்கும் எல்லாம் விளைந்து கொண்டு இருக்கிறது. மச்சங்களா இருக்கட்டும், எல்லாம் இன்றும் உண்டாகி கொண்டு இருக்கிறது. அப்பா ஒரு வாட்டி சொன்னாலே போதும். இங்க பாருங்க, நீங்க நம்பணும் அப்படின்றதுக்காக அப்பா சொல்றாங்க, நான் நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருகிறேன், அதை நம்புங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக அப்பா சொல்றாங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்ல. அப்பாவை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். வசனத்தை எப்பயுமே நீங்க என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க படித்து பாருங்க. இப்ப நான் சொல்ற வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க, நீங்க அப்புறம் பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமன்ஸ் 1:17. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆபகுக் 2nd chapter verse 4, எபிரேயர் 10:8, ஹீப்ரு 10:8. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவோட வார்த்தை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்படி நீதிமான் பிழைப்பான்? விசுவாசத்தினாலதான். இன்னைக்கு நம்ம பிழைக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன நமக்கு வேணும்? விசுவாசம் வேணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கலேஷியன்ஸ் 3rd chapter verse 11, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நியாய பிரமாணத்தினால யாரும் என்ன ஆக முடியாது? நீதிமான் ஆக முடியாது. அதுதான் அப்பாவோட வார்த்தை சொல்றாங்க. அப்ப நீதிமான் ஆகணும் அப்படின்னா விசுவாசத்தினாலதான் ஆக முடியும். நியாய பிரமாணம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 613 இருக்கு. நம்ம 10 கட்டளை பார்க்குறோம்ல, அந்த 10 கட்டளையுடைய விரிவாக்கம் பழைய ஏற்பாடுல ஒவ்வொன்று இதை செய்யக்கூடாது இதை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்க நியாயப்பிரமாணம் மொத்தம் எத்தனை? 613. இந்த 613ல் நீங்கள் 612 கரெக்டாக செஞ்சுட்டு 1ல் ஃபெயில் ஆனாலும் நம்ம பாவம் செய்த லிஸ்ட்டில் தான் நிற்போம். அப்போ யாரும் எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதுக்காக தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, இந்த பூமிக்கு வந்தாங்க. என் பிள்ளைங்க யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, என் கூட பரலோகத்தில் சொர்க்கத்தில் மோட்சத்தில் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பூமிக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்தாங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஜேம்ஸ் 2nd chapter verse 10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எவ்வளவு அருமையா அப்பாவோட வார்த்தை சொல்லுது பாருங்க. ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க செய்யலைன்னா எல்லாவற்றையும் செய்யாததுக்கு காரணம். அதனாலதான் ஏசப்பா வந்தாங்க. உங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில கடைசி சுற்றத்தை வரைக்கும் சிந்தி ஜீவனை கொடுத்து
மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து உங்களை நேசிக்கிறாங்க. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க பிரச்சனையோடு இருக்கக்கூடாது, போராட்டத்தோடு இருக்கக்கூடாது, கடனோடு கூட இருக்கக்கூடாது, வியாதியோடு கூட இருக்கக்கூடாது, வறுமையோடு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்பா கல்வாரி சிலுவையில் மரிச்சாங்க. நம்மளுடைய தரித்திரத்தை எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அப்போ ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுனால் நமக்கு நித்திய ஜீவன் வரும். ஏசப்பாவை விசுவாசியாம போனா என்ன வரும்? வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 8வது வசனம். ரெவலேஷன் 21 chapter verse 8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். இங்க என்ன வருது? அவிசுவாசம். அப்பா மேல விசுவாசமா இல்லாதவர்களை என்னன்னு சொல்லுவோம்? அவிசுவாசின்னு சொல்லுவோம். அந்த அவிசுவாசி எங்க போக மாட்டாங்களாம்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். எங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஏசப்பாவை விசுவாசிக்கலன்னா நரகத்துக்கு போவாங்க. ஏசப்பாவை விசுவாசிச்சா நித்திய ஜீவன் வரும். அப்போ இங்க வாழ்றதுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் அப்பா தருவாங்க. அப்பா மரித்ததுக்கு அப்புறம் அப்பா கூட நித்திய காலமா அப்பாவோட கூட இருப்போம். கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜான் 1st chapter verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பாவுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கார். இன்று பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அப்பா சொல்றாங்க, நீங்க என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீங்க இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்க இருதயத்துக்குள்ள வந்து உங்க ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, நித்திய ஜீவனான பரலோகத்தையும் தருவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க சொல்றீங்க விசுவாசிக்கிறவங்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி பேசுனீங்கப்பா. இன்றும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் எல்லோரும் விசுவாசிக்கிறாங்க. நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. நீங்க அவங்களுடைய எல்லா தரித்திரத்தை எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. அவங்க கடன் பிரச்சனையை எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. அவருடைய வியாதியை எடுத்து போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய துக்கத்தை மாற்றுகிறதுக்காக நன்றி. இன்னும் என்னென்ன காரியத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இந்த புதிய வாரத்துல உங்களுடைய புதிய நன்மையினால கிருபையினால் நீ நிரப்பி கொண்டு இருக்கிறீரப்பா. கால்கள்ல திடீரென்று ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தை நிமித்தம் என்னால நிக்க கூட முடியல என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது சாதாரண ஒரு பலவீனம் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற அந்த பொல்லாத ஆயுதம். இப்பொழுதே அந்த பொல்லாத ஆயுதம் வாய்க்காமல் போகிறதுக்காக நன்றி. அப்போட வல்லமை இறங்கி இப்பொழுது இந்த நொடியே உங்கள் காலில் அந்த திடீர்னு அந்த பலவீனம் இந்த நொடி இல்லாமல் போகிறதுக்காக நன்றி. அதே போல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களுக்கும் தெரியாம உங்களுக்கு பின்பாக வலையை விரித்து கொண்டிருக்கிறாங்க, கண்ணியை வைத்து கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாய் ஆட்களை திரட்டி கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாய் பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்கள் நட்பெயரை கெடுக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த காரியத்தோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு விரோதமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நொடி அப்பா இந்த காரியத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை நான் அதம் பண்ணி நீங்கள் உண்மை உள்ளவர் என்று நான் அநேகருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் என்று நீ சொல்லுகிறதுக்காக நன்றி தகப்பனே. அதே போல் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் உங்களுடைய சுகமளிக்க வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தே போயிருந்தாலும் உங்களுடைய சுகமளிக்க வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டு மீண்டும் ஜீவனை கொடுக்கிறதுக்காக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கல்கள், கிரியேட்டிவ் மிராக்கல் நடக்கிறதுக்காக நன்றி. எல்லாத உறுப்புகளை இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. இதனுடைய நீர் அற்புதத்தை செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறேன். அவர்கள் துக்கத்தை மாற்றுகிறேன். அவர்கள் ஒரு நல்ல வீட்டை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, நல்ல பிஸ்னஸை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்காங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண போகிறதுக்காக நன்றி. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே நித்திய வெளிச்சம்
வெளிச்சமாக இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கொடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. நாளைக்கு காலையிலையும் ஒரு புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.